ராஜபக்சர்களின் அரசியல் அத்திவாரம் கிடுகிடுத்து போயிருக்கிறது. ஆனால் வெளியுலகுக்கு தாம் இன்னமும் திடமாகத்தான் இருக்கின்றோம் என காண்பிக்க அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். இருந்தாலும் அவர்களின் இயலாமை இறுதியில் அம்பலப்பட்டு விடுகிறது. ராஜபக்சர்களின் ஆட்சி காலத்தில் விசேட நிகழ்வுகளை தவிர அவர்கள் வேறெப்போதுமே முன்வரிசையில் நின்று களத்தில் இறங்கி வேலை செய்திருக்கவில்லை. தம்மை பாதுகாக்கவும் தங்களது கட்டளைகளை நிறைவேற்றவும் வழக்கை இடக்கை என்று ஏகப்பட்ட கைகளை உடன் வைத்திருந்தார்கள். ஆனால் இப்போது அத்தனை கைகளுமே பாரிசவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் தமது தலையை தாம் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு ராஜபக்சர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதாவது அணைய போகும் நேரத்தில் பிரகாசமாக ஒளிரும் மெழுகுவர்த்தியை இந்த ராஜபக்சர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள். ராஜபக்சர்கள் செய்த குற்றச்செயல்கள் பற்றிய பல விடயங்கள் அரசல் புரசலாக மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகின்றதை நாம் அறிவோம். திசைகாட்டி அரசாங்கம் மந்தகதியில் பயணிப்பதாக அவ்வப்போது மக்கள் விசனப்பட்ட போதிலும் மீண்டும் இந்த நாட்டை பழைய ஆட்சியாளர்களிடம் ஒப்படைக்க அவர்கள் தயாராக இல்லாதிருப்பதையும் அவதானிக்க முடிகிறது. பெரிய கல்வர்கள் இன்னமும் கைது செய்யப்படவில்லை. லஞ்சம் ஊழல் முற்றாக ஒழியவில்லை. பழைய கல்வர்கள் இன்னமும் பதவிகளில் இருக்கின்றார்கள். அரசு நிறுவனங்களில் வேலைகள் ஒழுங்கில்லை. அரசு அதிகாரிகள் இப்போதும் பாரபட்சமாக செயற்படுகின்றார்கள். அரசாங்கம் வழங்குகின்ற நிவாரணங்கள் மக்களிடம் போய் சேர்வதில் கொஞ்சம் சிக்கல் இருக்கின்றது போன்ற பல விமர்சனங்களை அரசாங்கத்தின் மீது மக்கள் தொடுப்பதன் நோக்கம் புதிய ஆட்சியை வீழ்த்துவதற்காக அல்ல, மாறாக இவற்றையெல்லாம் சரி செய்து கொண்டு திசை காட்டி அரசாங்கம் முன்னோக்கி பயணித்து விட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலாகும். மேற்கண்ட இடைஞ்சல்களை தாம் இன்னமும் எதிர்நோக்குவதன் காரணம் கடந்த கால ஆட்சியாளர்களால் கட்டமைக்கப்பட்டிருந்த முறைமையினாலாகும் என்பதையும் இந்த மக்கள் நன்றாகவே விளங்கி வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் அரசாங்கம் தான் தோன்றித்தனமாக செயற்பட்டு எதிரிகளின் சூழ்ச்சி பொறிகளில் சிக்கிக்கொள்ளாது சட்டம் மற்றும் ஒழுங்கு விதிகளை கருத்தில் கொண்டு அழுக்கு படிந்துள்ள பழைய கட்டமைப்பை சுத்தம் செய்து வருகிறது. அத்துடன் தீர்க்கப்பட வேண்டிய ஒவ்வொரு பிரச்சனை பற்றியும் மிக கவனமாக கையாண்டு வருகிறது. ராஜபக்சர்கள் மீது மக்கள் பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற சூழலில் வெறுமனே வாய்ச்சொல்லாக அல்லாமல் ஆதாரபூர்வமாக அவற்றை உறுதிப்படுத்துவதற்காக விசாரணை மற்றும் சுயாதீனத்தை பாதுகாப்பதற்கு ஏற்ற நடவடிக்கையை அரசாங்கம் முன்னெடுத்திருக்கிறது. அதனால் இதுவரை காலம் முன்னோக்கி நகராமல் இருந்த ஏகப்பட்ட ஃபைல்கள் அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கின்றன. அதற்கிணங்க ராஜபக்சர்கள் மீதான முறைப்பாடுகள் பற்றிய விசாரணைகளும் மீள தொடங்கியுள்ளன. கடந்த பிப்ரவரி 3 முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிரந்தி ராஜபக்சவும் மூத்த மகன் நாமல் ராஜபக்சவும் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தனர். ஆனால் ராஜபக்சவாதிகள் இதனை அரசியல் பழிவாங்கல் என்று கூறுகின்றனர். ராஜபக்ச கும்பல் இந்நாட்டு மக்களுக்கு இழைத்த துரோகத்திற்கு ஏற்கனவே மக்களாகவே அவர்களை பழிவாங்கி விட்டார்கள். ராஜபக்சர்களை அதிகாரத்திலிருந்து ஓடவிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நடப்பு அரசாங்கத்தின் நோக்கம் குற்றங்களை முறையாக விசாரிப்பதற்கான சுதந்திரத்தையும் சுயாதீனத்தையும் பாதுகாப்பதும் உறுதிப்படுத்துவதும் ஆகும். அதன்படிதான் விசாரணைகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த காணொலியில் ஷிரந்தி ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்சவின் விசாரணை பற்றிய விடயங்கள் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக ஷிரந்தியின் சிறிலிய விவகாரத்தை பற்றி பார்ப்போம். மஹிந்த ராஜபக்சவிடமிருந்து விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தை சட்டப்படி அனுர அரசாங்கம் மீள பெற்றுக்கொண்ட பின்னர் மஹிந்தவும் ஷிரந்தியும் தங்காலையில் உள்ள கார்டன் இல்லத்திற்கு புறப்பட்டனர். அதன் போது ஊடகவியலாளர் ஒருவர் அரசாங்கத்தை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று ஷிரந்தியிடம் வினவிய போது அதற்கு அவர் தான் அதை பற்றி ஒன்றும் கதைக்கப் போவதில்லை, நான் அரசியலில் ஈடுபடுவதில்லையே என்றார். ஆனால் சிறிலிய வங்கி கணக்கு விபரத்தை ஆராய்ந்து பார்க்கின்ற போது ஷிரந்தியுடன் அரசியல் மறைமுகமாக ஒன்றர கலந்திருப்பது தெளிவாகிறது. மஹிந்த ராஜபக்ச 2005 நவம்பர் 17 ஜனாதிபதியாக பொறுப்பேற்று ஏறக்குறைய ஒரு வருடத்தில் பெண்களுக்கு பல்வேறு வேலைகளை செய்து கொடுப்பதற்கென கூறி ஷிரந்தி ராஜபக்சவினால் சிறிலிய எனும் அரச சார்பற்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. அவர்களது அலுவலகம் கொழும்பு டொரிங்டனில் அமைந்துள்ளது. இந்த அமைப்புக்கான வங்கி கணக்கு கொழும்பு டாலி வீதி மக்கள் வங்கியின் சுதுவெல்ல கிளையில் 2006 நவம்பர் 14 ஆரம்பிக்கப்பட்டது. வங்கி கணக்கு இலக்கம்
143114623506 ஆகும். அதை அடுத்து சிறிலிய வங்கி கணக்குக்கு கோடிக்கணக்கில் பணம் வந்துள்ளது. இதில் உள்ள முதலாவது பிரச்சனை தான் வங்கி கணக்கை ஆரம்பிக்கும் போது பயன்படுத்தப்பட்ட தேசிய அடையாள அட்டை பற்றிய விவரமாகும். அதாவது சிரந்தி ராஜபக்ச தனது தேசிய அடையாள அட்டை இலக்கமாக 2222222222V என்பதை பயன்படுத்தியுள்ளார். அதாவது 9 தடவைகள் இலக்கம் 2 மாத்திரம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுபோல உத்தரவாதியாக கையொப்பமிட்ட குறித்த பெண்மணியின் தேசிய அடையாள அட்டை இலக்கமாக 1111111111V என்ற இலக்கம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சட்டத்தை கேள்விக்கு உட்படுத்தும் ஒரு விடயமாகவே இது இருக்கிறது. வங்கி கணக்கை ஆரம்பிக்க சிரந்தி ராஜபக்ச தனது தங்காலை கால்டன் விலாசத்தை வழங்கியிருக்கிறார். இந்த சிறிலிய வங்கி கணக்குக்கு யாபஸ் கொடுக்கல் வாங்கலுடன் தொடர்புபட்ட கபில சந்திரசேனவின் வங்கி கணக்கில் இருந்தும் பணம் அனுப்பப்பட்டிருக்கிறது. கபில சந்திரசேன ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்ற அதிகாரி ஆவார். இவர் யாபஸ் விமானங்களை சந்தை பெறுமதியை விட அதிக விலைக்கு கொள்வனவு செய்வதற்கு இளஞ்சம் பெற்றதாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் குற்றம் சுமத்தியிருந்தது. இந்த குற்றச்சாட்டின் காரணத்தால் அமெரிக்காவின் அரச ஒதுக்கீட்டு திணைக்கள சட்டத்தின் 7031C சரத்தின் கீழ் கபில சந்திரசேனவும் அவரது நெருங்கிய உறவினர்களும் அமெரிக்காவுக்குள் பிரவேசிக்க தகுதியற்றவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுபோல மஹிந்தவின் ஆட்சியின் போது செஞ்சிலுவை சங்கம் சமூக சேவைகள் திணைக்களத்திற்கு ஒரு டிஃபெண்டர் வாகனத்தை வழங்கியிருந்தது. அதன் போது அத்துறைக்கு அமைச்சராக இருந்தவர் பீலிக்ஸ் பெரேரா ஆவார். ஆனால் சிரந்தி ராஜபக்ச அந்த வாகனத்தை பலவந்தமாக சிறிலிய அமைப்புக்கு கொண்டு வந்தார். அதாவது அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்ட வாகனம் ஒன்றை தனது அரச சார்பற்ற நிறுவனத்தின் தனிப்பட்ட பாவனைக்காக அவர் எடுத்துக்கொண்டார். அந்த டிபெண்டர் வண்டியின் இலக்கம் WPKA 0642 ஆகும். பிரபல ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் படுகொலை சம்பவத்துடனும் இந்த வண்டி தொடர்பு பட்டுள்ளமை கவனிக்கத்தக்கது. சிறிலிய வங்கி கணக்கு பற்றிய விசாரணை ரணில் மைத்ரி நல்லாட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் போது அவ்வங்கி கணக்கு இடைநிறுத்தப்பட்டது. அதுவரையில் அந்த கணக்கிற்கு 88 தடவைகள் பணம் வைப்பிலிடப்பட்டுள்ளது. இது பற்றிய ஆரம்ப கட்ட விசாரணைகளை மேற்கொண்ட நிதி மோசடி விசாரணை பிரிவு சிரந்தியிடம் வாக்குமூலம் பெறுவதற்காக அழைத்திருந்தது. ஆனால் சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் வைத்து விசாரணைகளை மேற்கொள்வதற்கு ராஜபக்ச தரப்பினர் முயன்றனர். நல்லாட்சி காலத்தில் சபாநாயகராக இருந்தவர் சமல் ராஜபக்ச ஆவார். அதன்படி ஜனாதிபதி மைத்ரியும் பிரதமர் ரணிலும் இந்நடவடிக்கைக்கு தமது பூரண ஆதரவை வழங்கியிருந்தனர். இறுதியில் சிரந்தியிடம் சிறிலிய வங்கி கணக்கு பற்றி வாக்குமூலத்தை பெறுவதற்காக நிதி மோசடி விசாரணை பிரிவினர் சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு வரவழைக்கப்பட்டனர். இப்படியாகத்தான் சட்டம், நீதி, பாதுகாப்பு மற்றும் அத்துறையை சார்ந்தவர்களின் மதிப்பு கௌரவமும் கொச்சைப்படுத்தப்பட்டு மீறப்பட்டிருந்தது. தற்போது திசைகாட்டி அரசாங்கத்தில் இந்த விசாரணைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதற்கிணங்கவே 2026 ஜனவரி 27 வாக்குமூலத்தை பெற்றுக்கொள்வதற்காக சிரந்தி அழைக்கப்பட்டிருந்தார். ஆனால் அன்றைய தினம் தன்னால் வர முடியாது என்றும் தனக்கு 2 வார கால அவகாசம் வேண்டும் என்றும் அவர் நிதி மோசடி விசாரணை பிரிவுக்கு தெரியப்படுத்தி இருந்தார். இவ்விடயத்தை மீள் பரிசீலனை செய்த குறித்த பிரிவு 2 வார கால அவகாசம் தர முடியாது என்றும் பிப்ரவரி 3 கட்டாயமாக வாக்குமூலம் வழங்க வருமாறும் வலியுறுத்தி இருந்தது. குறித்த தினத்தில் சிரந்தி ராஜபக்ச துணைக்கு மஹிந்தவையும் அழைத்து கொண்டு நிதி மோசடி விசாரணை பிரிவுக்கு வந்திருந்தார். அடுத்ததாக நாமல் ராஜபக்சவுக்கும் கெஹில்பத்ர பத்மை என்ற பாதாள உலக தாதாவுக்கும் இடையில் இருக்கின்ற தொடர்பை பற்றி பார்க்க போகிறோம். சிரந்தி ராஜபக்ச வாக்குமூலம் பெறுவதற்காக அழைக்கப்பட்டிருந்த அதே பிப்ரவரி 3 நாமல் ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். இந்தோனேசியாவிலிருந்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட தற்போது தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற பாதாள உலக தாதாவான கெஹில்பத்ர பத்மையுடன் நாமல் ராஜபக்சவுக்கு இருக்கும் தொடர்பை அறிந்து கொள்வதற்காகவே இந்த விசாரணை நடத்தப்பட்டது. ராஜபக்சருடன் நெருக்கமாக பணியாற்றிய அருண விதானகமகே எனப்படும் மித்தனிய கஜ்ஜாவும் அவரது 2 குழந்தைகளும் பாதாள உலக கும்பலால் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். இது பற்றிய விசாரணையில் அக்கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகள் கெஹில்பத்ர பத்மேவுக்கு சொந்தமானது என்ற விடயம் வெளிவந்தது.
ஐஸ் போதைப்பொருள் சட்டவிரோத விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள மொட்டு கட்சி உறுப்பினர் சம்பத் மணம்பேரியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போதே இந்த விடயம் வெளிவந்தது. அதாவது மதுகமவில் இருந்து மித்தனிய வரை குறித்த ஆயுதங்கள் கொண்டு செல்லப்பட்டு கொலைகளை செய்தவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பெக்கோவ் சமன் என்ற பாதாள உலக தலைவரின் அறிவுறுத்தல்கள் மற்றும் ஒருங்கிணைப்பின் கீழ் இந்த ஆயுத தொகை விநியோகம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதற்காக தனக்கு எந்த பணமும் கிடைக்கவில்லை என்றும் மணம்பேரி கூறியிருந்தார். அத்துடன் பாதாள உலக தரப்புக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்களில் 3 T-56 துப்பாக்கிகள், 5 கைத்துப்பாக்கிகள் மற்றும் ஒரு பெரிய அளவிலான தோட்டாக்கள் இருந்ததாகவும் சந்தேக நபர் தெரிவித்திருக்கிறார். தான் கொடுத்த T-56 துப்பாக்கியால் தான் மித்தனியவில் கஜாவும் அவரது 2 குழந்தைகளும் படுகொலை செய்யப்பட்டனர் என்று அவர் சொல்லியிருந்தார். இந்த ஆயுதங்களை கொண்டு செல்வதற்கு சம்பத் மணம்பேரி தனது அரசியல் அதிகாரத்தையும் பாதுகாப்பு படைகளில் உள்ள தொடர்புகளையும் பயன்படுத்தியதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். மித்தனிய கஜா படுகொலை செய்யப்படுவதற்கு முன்னர் பாதாள உலகம் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்பில் இருந்த அரசியல்வாதிகளின் பெயர் விவரங்களை அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு தெரியப்படுத்தி இருந்தார். பிரபல யூடியூப் சேனல் ஒன்றிலும் இது பற்றி பல விடயங்களை அவர் அம்பலப்படுத்தியிருந்தார். இந்த செய்திகளை வெளியிட்டதற்காக தான் கொலை செய்யப்படலாம் என்றும் அப்போது அவர் சொல்லியிருந்தார். தாஜூதீனின் கொலை விவகாரத்திலும் கூட கஜா தொடர்பு பட்டுள்ளமை கவனிக்கத்தக்க விடயமாகும். இவ்வாறான பின்னணியை கொண்ட கஜா படுகொலை செய்யப்பட்டார். அதற்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்திற்கு சொந்தக்காரரான கெஹல்பத்ர பத்மேவுடன் நாமல் ராஜபக்ச தொலைபேசியில் உரையாடி இருக்கிறார். இது பற்றி வாக்குமூலம் பெறுவதற்காகவே நாமல் ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். ஆனால் மேற்கண்ட விசாரணைகளை ராஜபக்சவாதிகள் அரசியல் பழிவாங்கல் என்கின்றனர். பிப்ரவரி 3ஆம் தேதி சிரந்தியும் நாமலும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்த போது அவ்விரு இடங்களிலும் மொட்டுக்கட்சி ஆதரவாளர்கள் சிலர் கூடியிருந்தனர். அதில் சிலர் தங்களை இவ்விடத்திற்கு வருமாறு அழைத்ததனால் நாங்கள் இங்கு வந்தோம் என்றனர். ஓரிருவர் மகிந்தவையும் நாமலையும் பார்ப்பதற்காக ஓடோடி வந்ததாக தெரிவித்தனர். சிலர் இந்த அரசாங்கம் அரசியல் பழிவாங்கலில் ஈடுபடுவதாக கூச்சலிட்டனர். அவ்வேளையில் இந்த அரசாங்கம் எவ்வாறான அரசியல் பழிவாங்கலில் ஈடுபட்டுள்ளது என்று விளக்கம் தர முடியுமா என்று அவர்களிடமே கேள்வி கேட்கப்பட்ட போது கூச்சலிட்டவர்களிடம் அதற்கான பதில் இருக்கவில்லை. அதுபோலவே ராஜபக்சர்கள் மீதான விசாரணைக்கும் அரசியல் பழிவாங்கலுக்கும் இடையில் முடிச்சு போடுவதற்கு முயற்சித்து ராஜபக்சவாதிகள் தோற்று போயிருக்கிறார்கள். எவ்வாறாயினும் விசாரணைகள் முறையாகவும் சுயாதீனமாகவும் சுதந்திரமாகவும் நடைபெற்று வருகிறது. எனவே இறுதி தீர்ப்புக்காக நாம் காத்திருப்போம்.